வணக்கம் யூடியூப் சொன்னீங்களே, நான் உங்கள் மோனிஷ். அது இன்னும் சேனல் கூல் பேக்கர்ஸ் சென்னை. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட மாரனை வந்து விற்றுட்டோம். ஸோ அது அப்டேட் போட்டு வந்தோம். ஏறத்தாழ ஒரு 2 வருஷம் வந்து நான் வீடியோ எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பர் பைக் அப்டேட் வந்து நம்ம போட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நான் என்ன சூப்பர் பைக் அப்டேட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ நான் என்ன பைக் எடுத்தேன் அதை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரி இல்லாமல் ரெகுலராக அப்டேட் நிறைய வந்துட்டுருக்கோம். ஸோ ஸ்டே டியூன், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பென்லி 600i வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ செகண்ட்ஸில் எடுத்திருக்கேன். ஸோ 7000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வண்டியை பற்றி ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை பற்றி ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து இந்த யூடியூப் சேனலில் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் மீட்டராக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீடு காட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து இண்டிகேஷன் காட்டும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நார்மல் தான். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பில்டாகவே ஒரு ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கிங் லைட்டு, ஏபிஎஸ் சுவிட்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த ஏபிஎஸ் வந்து கட் ஆகிடும். ஸோ பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கட் ஆகிடும். திருப்பியும் வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சுருந்தா ஏபிஎஸ் வந்து மறுபடியும் ஆன் ஆகிடும். 80.46 பிஹெச் பவரும் 52 Nm டார்க்கு அட் 10,500 RPM உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 3 சஸ்பென்ஷன் தான். ஸோ அந்த அளவுக்கு இங்கே வந்து கம்ஃபர்ட் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட் இல்லை. ஸோ நார்மலாக இருக்குது. அண்ட் பேக் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பில்டாகவே உங்களுக்கு வந்து பேக் டயர் ரியர் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180/55 வந்து செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்லாகவே உங்களுக்கு வந்து பிறவி டயர்ஸ் தான் வருது. இது வந்து டியூப்லெஸ் தான். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் டிஸ்க் தான். ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து டயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிறலி தான். ஸோ இது வந்து ஒரு டியூப்லெஸ் தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 180-190 வந்து டச் பண்ணாலும் சடனாக உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ நானும் ஓட்டி பார்த்தேன். ஸோ பிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. ஸோ சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து பிரேக் கண்ட்ரோலிங் வந்து இந்த வண்டியில் கிடைக்கும். ஸோ ரேடியேட்டர் கார்டு வந்து நம்மளே தான் போட்டது. ஸோ ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு வந்து ரேடியேட்டர் கார்டு எதுவுமே வராது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர வண்டியில் பார்த்தி எல்லாத்துலேயும் இப்போ வர பென்லி 600லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆலோஜன் இல்லாமல் எல்இடி கொடுக்குறாங்க. இப்போது பழைய மாடல்னால உங்களுக்கு வந்து ஆலோஜன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஃபுல் டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் போடுற வந்து பெட்ரோல் பார்த்தீங்கன்னா வந்து பவர் பெட்ரோல் மட்டும் தான் நான் போடணும். ஏன்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா பவர் பெட்ரோல் போனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைலேஜ் அடி வாங்காமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 208 kg. ஸோ ஒரு 200 கிலோ வந்து வண்டி இருக்கும். வண்டி கொஞ்சம் ஓட்டும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியோட வெயிட் தெரியாது. ஸோ நீங்கள் நின்ற இடத்துல திருப்பணும், கொஞ்சம் சாட்சி திருப்பணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் வண்டியில் வந்து சாட்சியில் வந்து நம்ம திருப்ப முடியாது. அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் வந்து
800 mm இருக்குது. ஸோ ஷார்ட்டாக இருக்கிறவங்க ஒரு 5 பாயிண்ட் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வண்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ரைட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் லாங் ஓட்டலாம். சடனாக ஒரு ரிவர்ஸ் எடுக்கவோ இல்லைனா வந்து நின்ற இடத்துலேயே கொஞ்சம் நம்ம யூட்டர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு 5.6 ஒரு 6 ஃபீட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் வண்டி. ஸோ நான் போட்ட எக்ஸாஸ்ட் இதுதான். ஸோ இந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து லாஸ்ட்டாக கேட்கலாம். ஸோ மக்களை இந்த வண்டியோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ காஸ்ட்டில் ஒரு சூப்பர் பைக் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை தவிர வேறு எந்த வண்டியுமே இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இன்லைன் 4 சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜான் Z900 800லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs மேலே தான் இருக்குது. ஸோ ஒரு 7 lakh 8 lakhsல பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை விட்டால் வேறு எந்த வண்டியுமே ஒரு சூப்பர் பைக்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ இன்லைன் 4க்காக இந்த வண்டி எடுக்கலாம். அண்ட் ஒரு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டு. ஸோ நான் வந்து இந்த வண்டி எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட்னால தான். ஸோ எல்லாருக்குமே தெரியும், பென்லி தெரிஞ்சவங்க, பென்லி 600 தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும், பென்லி 600 இருக்கட்டும் 300 இருக்கட்டும், அது ஒரு எக்ஸாஸ்ட் நோட் வந்து தனியாகவே எல்லாருக்கும் ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து இந்த வண்டியை எடுக்கலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த வண்டியில் நிறைய இருக்குது. ஸோ என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஹீட்டிங் இஷ்யூ தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகும். ஸோ ஒரு 10 கிலோமீட்டர் நீங்கள் ஒரு கண்டினியூஸாக ஒரு க்ரூஸ் பண்ணாலே இந்த வண்டி இது வந்து ரொம்ப பயங்கரமாக ஹீட் ஆகும். கண்டிஷனே இப்படி தான். ஸோ இது நம்மளோட மாற்றவும் முடியாது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்மளோட எக்ஸாஸ்ட் நம்ம போட்டால் இன்னும் வந்து பயங்கரமான ஹீட் இஷ்யூ தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட சர்வீஸ் சென்டர்லேயே சொன்னாங்க. அதனால் வண்டி வந்து ரொம்ப ஹீட் ஆகும். அதே மாதிரி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டு நம்ம ஒரு செப்பல்ஸ்லாம் போட்டு இந்த வண்டியை கண்டிப்பாக ஓட்ட முடியாது. ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு 5 கிலோமீட்டர் வந்து கூட நீங்கள் வந்து போகவே முடியாது. நிறைய பேர் கேட்கலாம், இந்த வண்டியை வச்சுட்டு நீங்கள் வந்து செப்பல்லாம் போட்டு ஓட்ட போகிறேன்னா கேட்கலாம். நம்ம வந்து சும்மா ஒரு பக்கத்தில் ஒரு டீ கடை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட நீ பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் போனாலே செம்ம ஹீட் ஆகும். ஸோ ஸ்லிப்பர்ஸ் வந்து இங்கே போட்டு கண்டிப்பாக ஓட்டவே முடியாது, அந்த அளவுக்கு வண்டி இந்த ஹீட் ஆகும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ். கம்பெனி சைடில் வந்து இந்த மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18 தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வந்து இப்போ ஒரு 1 மந்த்தாக ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ 18லாம் கன்ஃபார்மாக எனக்கு தரவே இல்லை. ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 தான் இருந்துச்சு. அதே மாதிரி நான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போட்டதால் எனக்கு இப்போ சுத்தமாக வந்து ஒரு 10-11 தான் தருது. ஹீட் இஷ்யூ அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைலேஜ். ஸோ இந்த ஒரு 2 ட்ராபேக் தான் இந்த வண்டியில். மற்றபடி பார்த்தீங்கன்னா லாங் ரைடுக்கு ஒரு சிங்கிளாக ஒரு லாங் ரைட்லாம் போனீங்கன்னா செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஒரு சேரில் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாஸ்ட் மட்டும் தான் நான் மாற்றிருக்கேன். ஏன்னா வந்து பென்லியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சவுண்டால தான் நிறைய ஃபேன் பேஸே இதில் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து வண்டி எடுத்துனுமே ஒரு எக்ஸாஸ்ட் மாற்றிட்டேன். ஸோ நான் 7000 கிலோமீட்டர் எடுத்தேன். இப்போ வந்து 3000 ஒரு 3000 ஓட்டியிருக்கேன். ஸோ 3000ல் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாஸ்ட் வந்து டக்குன்னு மாற்றி தான் வந்து நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த வண்டி நான் திருப்பூர்லேருந்து எடுத்தேன். ஸோ வந்து நான் சென்னைக்கு வரத்துக்கு மொதல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்டி வந்து பெட்ரோல் வந்து டேங்க் ஃபில் பண்ணி வந்து கரெக்டான என்ன மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வண்டியோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளாக ஒரு லாங் ரைட் போனால் செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஈட்டை மேனேஜ் பண்ணிப்பேன், ஐ கேன் ஹேண்டில், நான் வந்து ஜிடி ஓட்டேன் கேடிஎம் ஓட்டுனேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈட் இஷ்யூ பெருசாக தெரியாது. ஸோ நீங்கள் அசால்ட்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து திருப்பூர்லேருந்து இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம சென்னை ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய ஓட்ட முடியாது. நான் ஒரு 200-210 தான் ஓட்டியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே என்னால் ஓட்ட முடியல. அண்ட் அது கூட ஸ்ட்ரகிளே பண்ணாமல் உங்களுக்கு சாலிடாக 200லாம் அசால்ட்டாக ஏறும். ஸோ அது பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு லாங் ரைட்லாம் போனீங்கன்னா செம்ம கம்ஃபர்ட்டான வண்டி. ஹீட் இஷ்யூ உங்களுக்கு பெருசாக இல்லைனா இந்த வண்டி வந்து சூப்பராக இருக்கும். லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பர் பைக் உங்களுக்கு வேணும்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ரியாக்ஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸும் பப்ளிக் ரியாக்ஷனை பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த எக்ஸாஸ்டோட வந்து சவுண்டுக்கு இப்போ கேட்கலாம் வாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு ரைடு போயிட்டு வரலாம். ஸோ இது வந்து ட்ராக் ரேஸோ இல்லை டாப் எண்டும் கிடையாது, சும்மா ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இந்த இப்போ வந்து ஒரு ரைடு போகிறேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட்டும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சவுண்டு கேட்கும். ஸோ நம்ம இப்போ வந்து பைபாஸில் ஓட்ட போகிறோம். பைபாஸில் வந்து
வண்டி எந்த அளவுக்கு க்ரூஸ் ஆகுது, எந்த அளவுக்கு பிக்கப் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது வண்டியில். அழகாக ஸ்மூத் ஆகுது. சீட்டிங் கம்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சேரில் தான் உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது, நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லை. வண்டி வந்து பார்க்கும்போது தான் சைலன்சர்லாம் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டு. ஸோ நம்ம வந்து சேரில் உட்காந்துக்கிற மாதிரி தான் இருக்குது வண்டியில். சூப்பராக க்ரூஸ் ஆகுது. அந்த பைபாஸில் வந்து இவ்வளோ ஓப்பனில் இருக்குது, இருந்தாலும் அது நம்ம வண்டி சவுண்டு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. இதுக்காக தானே எடுத்தது. ஸோ பென்லி 600 மோஸ்ட்டாக வச்சுக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சவுண்டுக்காக தான் அந்த வண்டியே ரொம்ப ரொம்ப எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா சவுண்டு இன்லைன் ஃபோர்ஸ் இல்லைனால சும்மா ஒரு லைட்டாக ஒரு க்ரூஸ் பண்ணாலும் செம்ம சவுண்டு கேட்கும். பைபாஸ்லாம் எடுக்கிறேன், பைபாஸ்லேயே பார்த்தீங்கன்னா செம்ம சவுண்டு கேட்குது வண்டி. நான் வந்து இந்த வண்டியோட பிக்கப் டெஸ்ட் வந்து பண்ணல. இதோட மைலேஜ் டெஸ்ட் வந்து நான் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கே வந்து அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் தர மாட்டேங்குது. ஸோ அதனால் வண்டி எவ்வளோ தான் மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி வந்து நான் மைலேஜ் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக போகுது. அந்த சவுண்டுக்கும் அதுக்கும் சும்மா ராஜா பகவத்தில் உட்காந்துட்ட மாதிரி இருக்குது. செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா போகுது வண்டி. செம்ம ஸ்மூத்னஸ். அந்த ஒரு சொல்கிறதுன்னா இதுவே இந்த நம்ம நார்மல் வண்டி மாதிரி ஓட்டுற மாதிரி அந்த ஒரு ஸ்மூத்னஸ் இல்லை, செம்ம ஸ்மூத்னஸாக இருக்குது. வண்டி ஓட்டுற மாதிரியே தெரியல. லைட்டாக தான் நான் வந்து லைட்டாக தான் யூஸ் பண்ணுறேன். இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கே வந்து செம்ம ஸ்மூத்னஸ் தெரியுது வண்டியில். ஆனால் ஈட்டு இப்போ என் பைபாஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் பைபாஸே இருக்கும். ஸோ இப்போ தான் பைபாஸ்க்கே வந்தேன். அதுக்குள்ளே கால்லாம் ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சு. வண்டி ஏன்னா கண்டிப்பாக டிராஃபிக்லாம் ஓட்டவே முடியாது. டிராஃபிக்கில் சென்னை சிட்டிலாம் கண்டிப்பாக ஓட்டவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வண்டி ஹீட் ஆகுது. ஹீட் இஷ்யூ வந்து செம்ம இஷ்யூ தான். ரொம்ப ஹீட் ஆகுது வண்டி. நம்ம வந்து அப்படியே சும்மா ஒரு ரைடு மட்டும் போகலாம். ட்ராக் ரேஸோ டாப் எண்டோ கிடையாது. ஏன்னா இந்த ரோட்ல வந்து நம்ம இந்த வண்டியை கண்டிப்பாக ஓட்டவே முடியாது. சும்மா ஒரு ரைடு வேணா போகலாம். மற்றபடி இவ்வளோ டிராஃபிக்ல வந்து வண்டியை வந்து ஓட்டவே முடியாது. நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு அப்படிங்க. க்ரூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வண்டி வண்டி வந்து அந்த சவுண்டுக்கும் அந்த பிக்கப்பும் தரமா இருக்கு. செம்மையா இருக்கு. நீங்க லாங்ல எடுத்துன்னு போனீங்கன்னா இந்த சைலன்சருக்கும் அந்த ஒரு ஸ்மூத்னஸ்க்கும் இந்த சவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம காம்போவா இருக்கும். நம்ம எதிர்பார்த்ததே இதுதான். ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு இம்போர்ட் சவுண்ட்ல ஒரு நான் கம்ஃபர்ட்டா உட்காந்து போற மாதிரி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பென்லி 600 செம்மையா இருக்கும். வண்டி வந்து ஏதோ பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது வண்டியில. வண்டியில பிக்கப்லாம் வந்து குறைய சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஒண்ணு கால் பத்திக்கிட்டு எரியுது, வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி இங்க பள்ளமா நம்ம சென்னை ரோடு தான் பார்த்து தெரிய மேல இருக்குமே, ரொம்ப பள்ளமா இருக்கும். ஸ்மூத்தா ரோடு எங்கேயுமே இருக்காது. அப்படியே போயிட்டு இருக்கேன். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு. இதுல வேணா நம்ம வந்து வண்டியை கொஞ்சம் புஷ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அந்த அப்போ வந்து பிக்கப்போட கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும். இப்போலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கிறதால செம்ம வண்டிக்கு லாரியாக வந்துட்டு இருக்கோம். சும்மா ஒரு புஷ் பண்ணி காட்டுற வண்டிங்க. பிரேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. நார்மல் பிரேக்கிங்னாலே நல்லா இருக்கும். இதில் வேறு ஃப்ரண்ட்டில் டபுள் டிஸ்க் வேறு கொடுத்துருக்காங்க.
சூப்பராக தான் இருக்குது. பிரேக்கிங்கில் எந்த இஷ்யூவும் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் வைஸில் நீங்களே பார்ப்பீங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸில் செம்மையாக இருக்குது. ஒரு பிக்கப் எடுத்து காட்டுறேன். லைட்டாக வண்டி தோட்டத்துக்கு 124 போயிருக்கு. பிக்கப்லாம் வண்டி சொல்லவே முடியல. அச்சு சுத்தம் கட்டுது, தாறுமாறா ஏறுது வண்டி. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் காலு பார்த்தீங்கன்னா குதி கிராக்ஸ்லாம் போட்டுன்னு கண்டிப்பாக இந்த வண்டியை ஓட்டவே முடியாது. ஸோ அவ்வளோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ பென்லி 600i பற்றி ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன். இதுக்கு மேலே வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வரும்.